கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சொல்லிருக்கிறோம். கட்டுகளை குறித்து பார்க்கிறோம். இங்கே நியாயாதிபதி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. பெலிஸ்தர் சிம்சோனை கட்டி வைத்து அவனை கொல்ல வேண்டும் சொல்லி நினைத்தார்கள். காரணம் என்ன? 300 நரிகளை சிம்சோன் பிடித்து அந்த வாளில் துணியை கட்டி தீயை வச்சு கொளுத்தி அவங்களுடைய விளைச்சல் உள்ள இடங்களிலே இவர் அனுப்பிவிட்டார். அதெல்லாம் தீயப்படுத்தி போட்டு விட்டார். அதனால சிம்சோனை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்து யூதரிடத்தில் சொல்லுகிறாங்க, அவனை என்ற ஒப்படைங்க என்று சொல்லப்படுறது. யூதர்கள் அவனை கட்டி ஒப்பு கொடுக்குறாங்க. சிம்சோன் சொல்லுகிறான், நீங்கள் என் மேலே என்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, என்னை கட்டி கொடுங்க அப்படிங்கிறான். நல்லா இது கட்டி கொடுக்காங்க. தேவ பிள்ளைகளே, அங்கே என்ன பண்ணுறது? இனிமேல் அங்கே சிம்சோனை கட்டியாச்சு, அவனை கட்ட அவிழ்க்க முடியாது. எதிரியை நம்ம கையில் நம்முடைய கடவுள் ஒப்பு கொடுத்துட்டான்னு சொல்லி ஆரவாரம் பண்ணி அவங்களுடைய கடவுளை நோக்கி துதிக்கிறாங்க. வேதவசனம் சொல்கிறது, தேவ பிள்ளைகளே, ஒரு நூல் அருந்தது போல சிம்சோன் அந்த கயிறுகளை அறுத்து அந்த இடத்தை விட்டு கடந்து போனாங்க என்று சொல்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ கட்டப்பட்ட இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீ எப்பேற்பட்ட எந்த மனுஷனாலும் நீ கட்டப்பட்டவனாக இருக்கலாம், எந்த அதிகாரிகளாக கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லும் பொழுது, தேவ பிள்ளையே, ஆண்டவர் எதிரியின் கையில் ஒன்று ஒப்பு கொடுக்காதபடி, எப்படி சிம்சோனை எதிரின் கையில் ஒப்பு கொடுக்காதபடி அவன் கட்டுகள் அவிழ்த்தாரோ, அதே போல தேவன் இந்த நாளிலும் கட்டுகள் அவிழ்க்கிற வல்லவராக இருக்கிறார். எதிரியின் கையில் ஒன்று ஒப்பு கொடுக்க மாட்டார். காரணம், தேவனுடைய அபிஷேகம் சிம்சோன் மேல் இருக்கிற வரைக்கும் அவனை எதிரின் கையில் ஒப்பு கொடுத்ததே இல்லை. அதே போல தேவனுடைய அபிஷேகம் உன் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் உன்னை எப்படி கட்டினால் எல்லா கட்டுகளையும் தேவன் அறுத்து விடுவார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு நூலை போல இந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டான் என்று சொல்லுகிற காரணம் என்ன? தேவனுடைய கரம் அவனோடு இருந்தது, தேவனுடைய அபிஷேகம் அவனோடு கூட இருந்தது, தேவனுடைய வார்த்தை அவனோடு கூட இருந்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம், தேவனுடைய கரம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால், யாரு கட்டுனாலும், எந்த பிலிஸ்தீனை எந்த கட்டுனாலும் அந்த கட்டுகளை நீங்கள் அறுத்து போட முடியும். ஒரு நிமிஷத்துல ஆண்டவரே சொல்லி அந்த அபிஷேகத்துல அப்படி ஒரு இது பண்ணுனா போதும். தேவ பலன் வரும் பொழுது, தேவ ஆவியானவர் கடந்து வரும் பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் அப்படியே அவிழ்ந்து கொண்டதுதான். தேவப்படை எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டுகளையும் தேவன் அறுத்து போட்டார். சிம்சோனுக்கு விரோதமாக எதிராக இருந்த பெலிஸ்தருடைய எல்லா கட்டுகளையும் அறுத்து போட்டு விட்டார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எதிரிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு உன்னை கட்டி இருக்கிறார்களா? காலகாலங்கள் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற வரைக்கும், தேவனுடைய வார்த்தை இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த மனுஷன் கட்டுறோம் அந்த கட்டை நீங்கள் அவிழ்த்து விடுவீர்கள். இப்போதே கட்டப்பட்டிருக்க தேவப்படி எந்த மனுஷன் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, தேவப்படி அந்த கட்டுகள் இந்த நாளில தேவன் உங்கள் மேலே அந்த அபிஷேகம் விழும் பொழுது அந்த கட்டுகளை அவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தால கலங்காதீங்க. எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும் சரி, தேவப்படி சிம்சனை எத்தனை நேரமா கட்டுனாங்க. ஆனா எல்லா கட்டில இருந்து அவங்க விடுவித்து போனா. தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் போட முடியாது. இந்த அபிஷேகம் ஒன்றை விட்டு நீ கடந்து போகும் பொழுதுதான், பாவத்துல பலம் பொழுதுதான், தேவ பிள்ளைகளே, உன்னை எதிரி கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பா. இல்லாத பட்சத்துல உன்னை யாரு கட்டினாலும் சரி, எல்லா கட்டுகளையும் அவர் அவிழ்த்து எல்லாம் தவிர்த்து விட்டார். நூறு போல இந்த நாளில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்குறது. கண்களை முடிச்சப்போ செய்வான், ஆண்டவரே எதிரிகளால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்பா, சூழ்ச்சினால் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி, அப்பா அந்த நாளை கட்டப்பட்டிருக்க பிள்ளைகளை அப்பா தேவனுடைய ஆவியானவர் கடந்து வந்து அந்த கட்டுகளை அவிழ்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் சிம்சோனுடைய கட்டுகளை அவிழ்த்த தேவனே, அந்த கட்டுகள் அழிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய கட்டு, எவ்வளவு பெரிய எல்லா கட்டுகள் அவிழ்த்த போல இப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கிறீர்கள். சோதனை கட்டுகள் அவிழ்த்தது போல இந்த நாளிலே கட்டப்பட்ட ஜனங்களை நீ கட்ட அவிழ்க்கிறீர்கள். அதற்காக தொடர்ந்து விடுதலை கொடுங்க, ஜெயத்தை கொடுக்குறதுக்காக சோதனை நம்முடைய கருத்துல கொடுக்கிறோம்.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். உங்கள் கட்டுகளை சிம்சோன் கட்டுகள் அவிழ்த்த தேவன் உங்கள் கட்டுகளை தேவன் அவிழ்க்கிறார். அதற்காக அவருடைய சோத்தரிங்க அவருடைய கிருபை அவருடைய அபிஷேகத்தை விட்டு உலகாதபடி எச்சரிக்கை